பக்கத்துல சேர் போட்டுத்தானா தரேன். ஏன்னா மீட்டிங் வந்து நிம்மதியா கருக்கடை இல்லாம கவனிக்கிறது. ஒரு மீட்டிங் நடக்கும்போது வீட்டை கேஸ் ஆஃப் பண்ணலையா, அதனால வேண்டாம் பாருங்க. அவங்க உறுப்பு அவங்க தம்பி வந்துட்டாங்க, என் கணவர் வந்துட்டாங்க, அப்ப மீட்டிங் எப்படி கவனிச்சீங்க? அப்படி இல்லை. ஒரு மீட்டிங் நடக்கும்போது சிந்தனைகளை வந்து சுகரை விட்டு இந்த மீட்டிங் கான்செப்ட் தப்பா போயிருங்க. மீட்டிங் கான்செப்ட் தப்பா போயிடும் பாருங்க. இந்த சங்கம் உருவாவதற்கு முக்கிய காரணம் கார்த்திகேயன் சார். கார்த்திகேயன் சாரை பத்தி சொல்லணும்னா இந்த சங்கம் இப்ப நானு, மனோகர் சாரு, ஈரோடு மக்கள் குரு பிரசன்ட், வேலுமணி சார், நடராஜ், நாங்க எல்லாமே வந்துங்க ஒரு 10 ஆண்டுகளாக மாநில சங்கம் ஆரம்பிச்சு பேசிட்டு இருந்த கருத்து தான். அது யார் வழியில் வந்ததுன்னா, திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க டெக்னிக்கல் போடுற வழக்கம் போல போகும்போது, சார் மெட்ராஸ்ல வந்து ஒரு எக்மோர்ல ஒரு ரூம் போட்டிருக்காரு கார்த்திகேயன் சார், எனக்கு அறிமுகம் கிடையாது. கார்த்திகேயன் சார், பாரத விலாஸ், பாரதமணி சார் எனக்கு அறிமுகம் கிடையாது. ஆனால் பாரத விலாஸ் தான் ஓபன் கரெக்டட் எனக்கு டீ கூட சொல்றாரு பாருங்க. அதனால பாரத விலாஸ் எனக்கு அறிமுகம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் மெட்ராஸ்ல எக்மோர்ல ஒரு ரூம்ல தான் இதை டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சங்கம் உதயமாச்சு. இதுக்கு மூல காரணம் கார்த்திகேயன் சார் தான். அவர் வந்து அப்பதான் டிஎன்ஐ படி ரிட்டையர்மெண்ட் ஆனாரு. சரி, நம்ம ஏதோ ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடலாம், நம்ம சார்ந்த தட்டச்சு சமூகத்திற்கு ஒரு நன்மை செய்யலாம் ஆரம்பிச்சார். அப்படி ஆரம்பிச்ச அமைப்பு தான் அமைப்பு. இதே அவருக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, அளவுக்கு அதிகமா ஒரு சங்கத்துல வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் உறுப்பினர்களுக்கு வந்து இதுல எந்த விதமான வேலைப்படும் குறைவுதான். ஆனா சங்க ஆபீஸ் பேரர்ஸ் இருக்கிற மாதிரி வேலைப்படும் அதிகம். உண்மையாலுமே சொல்றேன், வேலைப்படும் அதிகம். அது அந்த இடத்துல ஏன்னா ஒரு கருத்து பேசணும். நீங்க நினைப்பீங்க முன்னாடியும் பின்னாடியும் எல்லாம் ஆசையோடு சொன்னோம். என்ன சொல்ல வந்தேன்னு இன்னும் நம்ம சங்கம் வந்து வளர்ச்சி அடையாத ஒரு காரணம், இத பேசும்போது நாக்கு வரல. ஒரு தண்ணி பாட்டு கூட வைக்காத வளர்ச்சி அடையாத ஒரு சங்கமா இருக்கு. அதுதான் வருத்தமா இருக்குது. இது வச்சா வளர்ச்சி இல்ல, அந்த மினரல் வாட்டர் வைக்கணும். அந்த நிலைமைக்கு இன்னும் நம்ம சங்கம் வரல. அடுத்த மீட்டிங்ல ஒரு 3 மினரல் வாட்டர் 60 ரூபா ஏதாச்சும் ஒரு மதிப்பு இருக்கும். ஒரு பேப்பர் நியூஸ் போட்டு கார்த்திகேயன் சார் வந்து இந்த ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி அமைச்சு முதல்ல எக்மோர் வந்து இந்த சங்கம் ஃபார்ம் ஆச்சு. அப்போ வந்து உறுப்பினர்கள் எல்லாம் தெரியும், ஒரு 20-25 பேர் வந்தோம். யார் யாரு வாலின்றாங்களோ அவங்க ஈடுபாடு சங்கத்தினர் கொண்டவங்க தான். புரியுதுங்களா? வராதவங்க நாங்க தப்பு சொல்லல, எல்லாரும் வர முடியாது இல்ல. இந்த கருத்துக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்துதான் நீங்களே இப்ப நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. மதுரை கூடத்துக்கு வந்தீங்க. இது வரைக்கும் சங்கம் 1 வருஷம் சங்கம் ஆரம்பிச்சு வேலை முடிஞ்சிருச்சு. யாரும் எந்த விதமான அப்செக்ஷன் கிடையாது, எந்த கருத்து வேறுபாடு இல்ல. சங்கம் வந்து முன்னேற்ற பாதையில செஞ்சிருக்குது. ஆண்டறிக்கை பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆண்டறிக்கை எந்த ஊர்லயும் நாங்களாம் கொடுத்தது இல்ல. பொதுவா சொல்லுவோம், இந்த ஆண்டு நமது உறுப்பினர்களுக்கு 5 சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. ஆனால் தேதி வாரியாக கார்த்திகேயன் சொல்லியிருக்காருன்னு அவரை வந்து நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். தேதி வாரியாக இன்னொன்னு இன்னொன்னு செஞ்சேன். பெரிய நல்ல ஒரு அருமையான ஒரு நபர் அவர். பாருங்க, அதாவது பொதுப்பணியில் ஈடுபடும் பொழுது தன்னுடைய நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, பொதுப்பணியாகட்டும், உங்களுடைய தட்டச்சு பழக தொழிலாகட்டும், ஹெல்த்த ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பணம் 2ஆம் வருஷம் தான். பணத்தை நீங்க ரேட் எவ்வளவு ஜராசு 2 கோடி பேரோட வைக்கிறது அடுத்த பாயிண்ட் தலைவர ஃபர்ஸ்ட் ஹெல்த்தை தான் பார்க்கணும். புரியுதுங்களா? பீரியாடிக்கல் செக்அப் பண்ணிருக்கணும். யாரா இருந்தாலும் பிபி இருக்குதான் தெரியல, பீரியாடிக்கல் செக்அப் 6 மாசத்துக்கு போங்க. அந்த பொதுக்குழுனா நம்ம வெறும் டைப்ரைட்டிங் பத்தி பேசக்கூடாது. அந்த தொழிலை நடத்த நீங்க நல்லா இருக்கணும். யாரா இருந்தாலுமே 6 மாதத்துல செக்அப் போகணும். அப்பதான் பிபி இருந்தா தெரியும், எது இருந்தாலும் தெரியும்.
நீங்க பாட்டு மூடி வச்சுக்கிட்டு வீட்டு லேசா கொஞ்சம் இருக்குதுங்க. அது ஒரு சாயந்தரம் 8 மணி டிவியில தாடி வச்சுட்டு ஒருத்தவங்க அவர் சொன்னாரு மிளகு 2 சாப்பிட்டா போதும்னாரு. அவ்வளவுதான், மிளகு 2 சாப்பிட்டா போதும்னா அந்த குருவி கதெல்லாம் வரலாம். அதெல்லாம் தவறான கருத்துங்க. மருத்துவத்துறை அணுகி நீங்க வைத்தியம் செய்யணும். கார்த்திகேயன் சார் வேலைக்குள்ள அதிகம் போன அந்த அட்டாக் வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி 500 சர்க்குலர் இண்டிவிஜுவலா போட்டுருக்காரு. இதுதான் காரணம். அட்டாக் வருவதற்கு 2 நாள் முன்னாடி 500 சர்க்குலர் எல்லா மெம்பருக்கும் சர்க்குலர் வந்துங்க. தானே ஒட்டி தானே ரப்பர் ஸ்டாம்ப் ஒட்டி எல்லாம் போட்டு அந்த படம் அதிகம். வேலுமணி என்னுடைய இனிய நண்பர், 20 ஆண்டுகள் நண்பர், ஈரோடு மாவட்ட செயலாளர், நான் ஈரோடு மாவட்ட தலைவர். இவர் வந்துங்க முதல் நாள் எங்க மெம்பர்களுக்கு சர்க்குலர் போடுறாரு. 60 சர்க்குலர். சர்க்குலர் போடுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. லெட்டர் பிரிண்ட் பண்ணணும், கவர்ல போட்டு ஒட்டணும், மணி புக் போஸ்ட் எழுதணும். ஒரே ஒருத்தர் செய்யக்கூட அதுல பல வேலை இருக்கு. அதாவது டென்ஷன் அதிகம் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அவருக்கு பாருங்க 2 மாதங்களுக்கு முன்னாடி திடீர்னு மத்தியானம் வீட்டுக்கு போய் சாப்பிட போயிருக்கிறாரு. திடீர்னு மயக்கம் வந்து இப்ப அரசு போய் பார்க்கும்போது ஒரு கை ஒரு கால் வந்து ஒரு 10% பாதிச்சிருச்சு. நினைச்சு பாருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னைக்குதான் அவர் என்னோட தெரிஞ்சு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வெளியே வர இன்னைக்கு தான் நம்ம சங்கத்துக்காக. இந்த சூழ்நிலை அவர் வந்திருக்காருன்னா நம்ம சங்கத்தின் பால் அவர் கொண்ட ஈடுபாடெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி சங்கத்துக்காக எவ்வளவு ஈடுபாட்டோட கார்த்திகேயன் சார், வேலுமணி இது மாதிரி உடல்நலத்தை கருதாம சங்கத்துக்கு பாடுபடுறாங்க. இனியாவது நீங்க ஒவ்வொரு இதுக்கும் சர்க்குலர் வரும் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். tntcia.org போட்டீங்கன்னா வந்துருது. .com அப்ளிகேஷன் எடுத்துங்க. எல்லாமே எடுத்துக்கலாமே. உரிமையாளர் மாற்றம் இருக்குது, இடமாற்றம் இருக்குது, புதிய ஆசிரியர் நியமனம் இருக்குது, ஆப்படிவு இருக்குது, எல்லா படியும் போட்டாச்சு மேடம். எல்லாம் போட்டாச்சு. நீங்க எதுனாலும் எங்களை சந்தேகம் கேட்கலாம். ஆனா சங்கத்துல இருந்து லெட்டர் வரும், வந்த பின்னாடி நாம் செய்யலாம்னு தயவுசெய்து செய்ய நினைக்க வேண்டாங்க. தயவு செய்து ஒரு ஒரு பயிலகம் என்ன செஞ்சுட்டாங்க, ஆபீஸ் ஆட்டோமேஷன் தேர்வுக்கு பணம் கட்டிட்டாங்க. 10 கேண்டிடேட் பணம் கட்டிட்டாங்க. டிடி எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. அந்த நெட்ல இருந்து வந்த பிரிண்ட் அவுட் என்ன பண்ணணுங்க, 10th மார்க் ஷீட்டும் லோயர் பாஸ் பண்ண சர்டிபிகேட் வச்சு அங்க அனுப்பணும்ல. அனுப்பல, பேரோட வச்சுட்டாங்க. தீர்மானத்தை முடிச்சா பேரோட வச்சுட்டாங்க. அப்ப எந்த விழிப்புணர்வு நம்ம போட சர்க்குலர் யாரும் மேக்ஸிமம் படிக்கிறது இல்லை. தயவு செய்து சர்க்குலரை படிங்க. சண்டே வந்து ஆபீஸ் பேரர்ஸ கேளுங்க. எல்லாமே சங்கம் வந்து நமக்கு சொல்லும் நினைச்சிட்டு நீங்க காத்திருக்க கூடாது. வெப்சைட்ல எல்லா தகவலையும் நாங்க போட்டுக்கிறோம். அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். இப்ப சங்கம் எதுக்குன்னா சங்கம் எல்லா உங்களுக்கு அரவணா உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது சேஃப்கார்டா சங்கம் செயல்படும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை சங்கம் நிற்கும். புரியுதுங்களா? அதனால அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் எல்லாம் நீங்க வெப்சைட்ல பாத்துக்கலாம். அடுத்து இன்று செயற்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை படிக்கின்றேன். ஒவ்வொரு தீர்மானத்திலும் உங்களுடைய கவலை மூலம் உங்களுடைய ஏகமானதான ஏற்றுக்கொண்டமைக்கான மாதிரி சொல்லியிருக்கின்றேன். பொருள் 1. தலைவர் திரு சோமசங்கர் அவர்களது பதவி விலகல் கடிதம் குறித்து அவர் வந்து பதவி விலகிறேன் என்னால முடியல அப்படின்னு கடிதம் கொடுத்திருக்காரு. அதுக்கான செயற்குழு என்ன தீர்மானம் என்றால், தலைவர் திரு சோமசங்கர் அவர்களது பதவி விலகல் கடிதத்தினை செயற்குழு கூட்டம் ஏகமனதாக ஏற்றுக்கொள்வதனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அத்தீர்மானம் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் ஒதுக்கீடுவதற்கு வைக்கப்படுகிறது. ஒதுக்குழு உறுப்பினர்கள் நீங்க அதனை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டால் தரவழி மூலம் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கும். இந்த தீர்மானம் பாஸ் பண்ணிடலாம் இல்லைங்க? அப்ஜெக்ஷன் இல்ல சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ஜெக்ஷன் இல்லைங்க சார்? ஓகே. பிஸ்கட் சாப்பிட்டவங்க ஒரு பதிலும் காணும். கையில் நேரத்துல வாயை திறக்கல. சாப்பிட்டு எனர்ஜி வெளியே தள்ளணுங்க. எது ஒன்றும் சாப்பிட்டாலும் எனர்ஜி வெளியே அவுட்புட் பண்றாங்க. ஒன்னா நீங்க சொல்லிக்கணும், பேசணும் பேசணும். அப்படியே அமைதியா இருக்கக்கூடாது. அடுத்து புதிய தலைவர் நியமனம் குறித்து புதிய தலைவர் நியமனம் குறித்து புதிய தலைவராக திரு எல் மனோகரன் மதுரை அவர்கள் ஓகே. அப்ஜெக்ஷன் கிடையாது. 3வது புதிய இணை செயலாளராக நியமனம் குறித்து புதிய இணை செயலாளராக திரு ஏ.எம். சத்யன் நாகர்கோவில் புதிய இணை செயலாளர் அவர்களை நிறைவேற்றப்படுகிறது. அடுத்து புதிய செயற்குழு உறுப்பினர்கள் புதிய செயற்குழு உறுப்பினராக திரு எம். சதீஷ்குமார் குவாக்குடி அடுத்து
பார்த்தசாரதி அவர்கள், சென்னை. அடுத்து திரு ஆர். சுந்தரம்பிள்ளை அவர்கள், நாகர்கோவில். மூவரும் புதிய செயற்குழு உறுப்பினராக ஏகப்பட்டதாக திருமணம் நிறைவேற்றப்பட்டு உங்களுடைய ஒப்புதல். இந்த எல்லா திருமணத்துக்கும் உங்களோட ஒப்புதல் உண்டு தானுங்க? ஓகே. என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் வந்து இந்த தீர்மானத்தை புதிய தலைவராக பொறுப்பட்டுள்ள வாசிப்பார். கருத்து வேறுபாடுகள் இருந்தா சொல்லிடலாம். எதுக்கு பின்னாடி கரெக்ஷன் பண்ணி அது பண்ணிக்கலாம். ஆண்டறிக்கல தீர்மானம் சார். கடந்த நேற்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் நம்மளுடைய சங்கத்தினுடைய எப்படிலாம் நம்ம வந்து சங்கத்தை கொண்டு வரணும், அந்த சங்கத்தில் நம்ம வந்து ஈடுபாடு எப்படி இருக்கணும், அந்த சங்கத்துல வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு அது எப்படி இருக்க வேண்டும், நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லா விதத்திலையும் யோசித்து இப்பொழுது நாங்க கீழ்கண்ட தீர்மானங்களை நாங்க எடுத்திருக்கோம். அதை வந்து நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய தகவலின் மூலமாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ் தட்டச்சு முதுநிலை வேகத்தேர்வில் தற்போது நிமிடத்திற்கு 45 சொற்கள் என்பதற்கு பதில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த நிமிடத்திற்கு 41 சொற்களாக குறைத்திட வேண்டும் என தேர்வு வாரியத்திடம் கோரிக்கை வைத்திட தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஹயர்ல வந்து தமிழ்ல ஹயர்ல வந்து ரிசல்ட் வந்து நமக்கு அதிகமாக பாதிப்பு இருக்கு. இத வந்து நம்ம கடந்த வாரம் நம்ம ஏற்கனவே இந்த சேர்மன் மறுபடி மேடம் இருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட நேரடியா நாங்க சொல்லியிருந்தோம். சிலபஸ் கமிட்டி போயிருக்கும் போது இந்த கருத்தை நாங்க ஏற்கனவே வச்சிருந்தோம், அதை வந்து நாங்க நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த கருத்து அங்க ஈடுபடல. மீண்டும் நம்ம அந்த கோரிக்கையை வந்து போர்டு வைக்கிறோம். வணிகவியல் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் அரசு சான்றிதழில் அந்தந்த பயிலகங்களின் பெயரை அச்சிட்டு வழங்கிட தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. இந்த கோரிக்கையும் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம SSLC மார்க் ஷீட்ல அல்லது +2 மார்க் ஷீட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்தந்த ஸ்கூல் பேர் இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்காங்க, எந்த இன்ஸ்டியூட்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த பேர் வந்து அந்தந்த இன்ஸ்டியூட்ல பேர் அந்த சர்டிபிகேட் வந்துச்சு அப்படின்னாக்க நமக்கு எப்படி இருக்கும், ஒரு சிறப்பாக இருக்கும். அந்த கோரிக்கை வந்து மீண்டும் அவங்களுக்கு நம்ம அதை வைக்கிறோம். அடுத்து தட்டச்சு வினாத்தால் திருத்தும் பணிக்கான ஊதியத்தை உயர்த்திட தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. கிட்டத்தட்ட நம்ம 10-15 வருஷமா திருத்திக்கிட்டு இருக்கோம். அதே அமௌண்ட் தான். அதாவது 8 ரூபா 50 பைசா ஜூனியருக்கு, அதே மாதிரி 9 ரூபா என்ன சீனியருக்கு, இந்த மாதிரி திருத்தலுக்கு அந்த பழைய அமௌண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 125 ரூபா வந்து அலவன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, லோக்கல் அலவன்ஸ். அதே மாதிரி வெளியூருக்காரங்களுக்கு 175 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணணும், நீங்க ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நம்ம கொண்டு வரோம். எக்ஸாமினேஷன் வந்து அவங்க இல்ல, அது தீர்மானம் அவங்க நம்ம சொல்லியிருக்கோம், அவங்க அதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க சார். அடுத்து முதுநிலை சான்றிதழ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வந்துருக்க சர்டிபிகேட் பாத்தீங்க அப்படின்னா, முதுநிலை சர்டிபிகேட் ஹையர் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா
எவ்வளவு மோசமா இருக்கு அந்த, அதாவது பேப்பர் மாதிரி அது ஒரு தரம் இல்லாம இருந்தது. அந்த தரத்தை வந்து நீங்க என்ன பண்ணணும், அந்த திக்னஸ் கூட்டி எங்களுக்கு சான்றிதழ் நல்லபடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியில் தீர்மானமாக இருக்கப்படுகிறது. அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு கேட்டா, ரிசல்ட் வருது, காப்பி ரிசல்ட் வருது. அதாவது ரிசல்ட் வரும்போது நம்ம +2 10th இதுக்கெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா ஜெராக்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். இதையும் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லும் போதெல்லாம் போர்டுக்கு வந்து எடுத்துக்க அந்த கருத்தை எடுத்து வச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா அவங்க என்ன பண்றது இல்ல, அவங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அது என்ன பண்ணல, அவங்க நிறைவேற்றப்படவில்லை. மீண்டும் அதை என்ன பண்றோம், வற்புறுத்தி எங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இது வந்து தீர்மானமாக உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கப்படுகிறது. இது உங்களுடைய ஆதரவு தெரிவிக்க வேண்டுகிறது. அடுத்து சிஓஏ தேர்வுக்கு ஆன்லைன்ல விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பத்தில் ஏற்படும் தவறுகளை திருத்தம் எடிட் செய்து கொள்வதற்கு கடைசி தேதிக்கு முன் தேதி வரை வழங்கிட வேண்டுமென தேர்வு வாரியத்தை கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயக்கமுள்ளதாக நிறைவேற்றப்படுகிறது. இது எப்படி கேட்டீங்கன்னாக்க, நம்ம வந்து ஆன்லைன்ல பண்ணும் போது சில தவறுகள் யாருக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பான ஒன்று. இதை என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, எடிட் பண்றேங்க அப்படின்னாக்க அதுக்கு வந்து சவுண்ட் சாய்க்க மாட்டேங்கிறாங்க. இதையும் வந்து ஒரு தீர்மானமாக உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறோம். அடுத்து சுருக்கெழுத்து தேர்வுக்கு குரல் வள தேர்வு ஒவ்வொரு முறையும் சொல்றோம். சாதனை படிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு படிச்சு வராங்க, 1 வருஷம் படிக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு சிலர் வந்து 2 வருஷம் கூட படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதாவது சாதனை வந்து எப்படி படிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த பைத்தியத்துல படிக்கும் போது நல்லா என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா சைன் பண்ணி போவாங்க. ஆனா அங்க போகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு அந்த 7 நிமிஷத்துல எவ்வளவு மோசமா வாசிக்க முடியுமா, அவங்க 6:45 6:40 அந்த மாதிரி எல்லாம் ஸ்பீட முடிச்சுடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து ஏற்றம் இறக்கமா இருக்கணும், அதெல்லாம் அவங்க செய்யறது கிடையாது. இது நாங்க இது பல முறை சொல்லியும் இந்த கருத்தை அவங்க இதுவரைக்கும் செவிசாய்க்கல. இப்போது திரும்பவுமாக நாம என்ன பண்றோம், அந்த குரல் வள தேர்வு நிச்சயமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இது உங்களுடைய கோரிக்கை தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிப்பீர்கள் என்று நிச்சயமாக நம்புகிறோம். மற்றும் இந்த வேற ஏதாவது நாங்க ஏதாவது விட்டு போயிருக்கலாம் இல்லையா, அதாவது ஏதாவது உங்களுக்கு கருத்து, அதாவது இதுல ஏதாவது விட்டு இருந்தாலும் சரி பரவாயில்ல, இன்னும் அடுத்து வருகின்ற நபர்கள் பேசுகின்ற போது அந்த கருத்தை ஏதாவது கருத்தை சொல்லியிருக்கிறாங்க என்றால் அதனால் சேர்த்துக் கொள்வதற்கு இங்கே ஏற்புடையதாக இருக்கும். எனவே இப்போது அடுத்ததாக யாரும் சொல்லுங்க, நீங்க கூப்பிடுங்க, பேச கூப்பிடுங்க. தமிழ்ல வந்து ஜெயகத்தை சைபருக்கு 64 இருக்கு, கொஸ்டின் பேப்பர் வந்து 66 மேல படைக்கு அடிச்சது எப்படி டைப் படிச்சா ரைட் போடுங்க அப்படின்னு இருக்காங்க. அதுல கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க, 10 வருஷம் 15 எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எடுக்கிறாங்க. தமிழ் வந்து 66 டிகிரி உள்ள மாதிரி இருக்கணும். இப்ப ஸ்பீட் இருந்தா மடை கிடைச்சிடலாம், ஒரு ஆள் கார்டு அடிக்க முடியாது. அப்ப ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது 66 டிகிரி உள்ள எடுக்கணும். இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது வந்து சிலபஸ்ல உள்ள மாதிரி இருக்கு, கொஸ்டின் பேப்பர் உள்ள மாதிரி இருக்காங்க. அப்ப நான் திருத்தும் போது சிலபஸ்ல உள்ள மாதிரி டைப் பண்ணவங்க ரைட் போட்டேன், கொஸ்டின் போட்டவங்க ரைட் போட்டேன். சீஃப் என்ன சொல்றாங்க, நீங்க 2 ரைட் போட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுடைய சிலபஸ் வந்து ப்ரொஃபஷனல் லெட்டர்ல கேப்டர்ல கொடுத்துருக்கு, அதை போய் அடிச்சு ரைட் போட்டேன். இது கொஸ்டின் கொஸ்டின் சும்மா லெட்டர் இருக்கு, இது கேப்டர் அடிச்சு சொல்ல எவ்வளவு ரைட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி ரைட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம திருத்தவங்க யாரு, பாலிடிக்ஸ் ஸ்டாஃப். அப்ப டைப் பண்ணி தெரிஞ்ச கோச்சுகளோட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க சிலபஸ் என்னன்னு தெரியாம கொஸ்டின் எடுக்கறாங்க. முன்னாடிலாம் நமக்கு வந்து ரெக்கார்டரோட சேர்த்து எதெல்லாம் தப்பு எதெல்லாம் தப்பு. இன்னொன்னு ரெஃப்ரெஷர் கிளாஸ் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா எல்லாரும் ஈவனா திருத்துற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரைஸ் ஆகுற மாதிரி. பாலிடிக் யாரும் ஸ்டாஃப் திருத்த வரணும். அப்ப டைப் ரைட்டிங் நாலேஜ், அப் டு டேட் நாலேஜ்ல வந்து திருத்த வரணும். அப்ப நம்ம ஒண்ணு திருத்த அவங்க ஒண்ணு திருத்தாங்க அப்படின்னா கொஸ்டின் சிலபஸ் சொல்லபடி எடுக்க கிடையாது. இங்கிலீஷ் 80 டிகிரில வந்தது, 64 டிகிரின்னா
இப்ப நம்ம காவல் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ 10 to 60, அந்த 10 to 60 50 தேதி உட்பட்ட மாதிரி ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். போன வருஷம் முடிஞ்ச போது கிட்டத்தட்ட 8 தேதி அதிகமாக எடுத்துருங்க டைப் பண்ணி அதுக்கு அடுத்த லைன் அடிச்சிருந்தாங்க. சொல்லலாம் சார், இந்த கோரிக்கை வச்சா அவங்களுடைய கோரிக்கைக்கு வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டாக்க ஒரு தீர்மானமாக இதை நாங்க எழுதி அனுப்புறதுக்கு சரியா எடுத்துக்கிறோம் சார். உங்களுடைய கருத்திற்கு நன்றி. சேர்த்துக்கலாம் சார். பாயிண்ட சேர்த்துக்கலாம் சார். கண்டிப்பா சார், இந்த தீர்மானம் அதோட சேர்த்து நாங்க கொடுத்துறோம் சார். நன்றி. அடுத்ததாக இதில் அடுத்து பேச வருபவர்கள் தயவு செய்து 5 நிமிடத்திற்கு முடித்துள்ளாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கருத்துக்களை மட்டும் தெரிவியுங்கள். அதாவது ஏற்கனவே சொன்ன கருத்தினை தயவு செய்து திரும்பவும் கூற வேண்டாம். புதிய கருத்துக்களை மட்டும் தெரிவிக்க வேண்டுகிறேன். இப்போது முதலாவதாக பேசுவதற்கு சஜஷன் சொல்லுங்க. நம்முடைய சங்கம் தட்டச்சு கணினிகள் படிக்கிற சங்கம். கணினிக்கு நமக்கு கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ்